விஜய் வந்தாருன்னா இதோட மோசமான ஆட்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு அரசியலை பத்தி எதுவும் தெரியாது. அவனும் தெரியல, அவனும் தெரியல, இவனும் தெரியல, அப்பா நீயாவது வந்து காப்பாற்றுவியா அப்படின்ற மாதிரி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்றதெல்லாம் அடிக்கணும். பாவன் என்ன தெரியும், அவன்லாம் அரசியலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா ஒரு மிடில் ஏஜில் இருக்கவங்களும் சாதாரண படித்தவர்களும் அவர் அதிமுக கிட்ட போகாமலே ஜெயிக்கிற அளவுக்கு அவர் கட்சிக்கு ஒரு தகுதி இருக்கான. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பெண்ணோ ஒரு இளைஞனோ வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறது. அந்த கட்சியிலையுமே கூட எம்ஜிஆர் வந்து ஒரு நடிகராக தான் நடத்தினாங்களே தவிர தலைவராக கருதலை. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு அவருடைய கருத்து என்னன்னு தெரியும், எந்த ரியாக்ஷன் தெரியும். மக்கள் பிரச்சனைகளுக்காக பெரிய அளவில் களம் காணவும் இல்லை. விஜய் வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு? ஏன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. 2026 தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது இவருடைய சுற்றுப்பயணம்? சார், அதாவது இன்ன வரைக்கும் விஜய் மேலே வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்பட்டது. அந்த நம்பிக்கை தொடரலை, அப்படியே நின்று போச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து எப்போ வந்து அரசியல் கட்சி தொடங்கினாரோ, நான் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொன்னாரோ அப்போவுமே அவர் சினிமாவை ஒதுக்கி வச்சுருக்கணும். நான் அரசியல்ன்றது வந்து நீங்கள் பார்ட் டைம் ஜாப்பாக பார்க்க முடியாது. இடையில கூட ஏதோ ஒரு பேட்டியில் அவர் வந்து தெலுங்கு சேனலுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்கிறாரு, இதுதான் உங்களுடைய கடைசி படமான அந்த அவங்க கேட்கும்போது தேர்தல் ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்குது, இது நான் கடைசி படமா இல்லையா அப்படின்றதுன்ற ஒரு வார்த்தை போட்டிருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு போல இருக்குது. தேர்தலில் நம்ம ஒரு வேலை அதிகாரத்துக்கு வராவிட்டால் சினிமாவுக்கு மறுபடியும் திரும்ப வேண்டியது தான் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து எதை நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு திரைப்படத்துறையில் வந்து நீங்கள் உள்ளுக்குள்ள நுழைஞ்சி இவ்வளோ பெரிய அந்தஸ்துக்கு இவ்வளோ பெரிய புகழுக்கு வந்திருக்கிறீங்கன்னா அதுக்கு எவ்வளவு நீங்கள் எஃபர்ட்டை போட்டிருப்பீங்க, எவ்வளோ உழைப்பை செலுத்திருப்பீங்க, எவ்வளோ சிந்தனையை செலுத்திருப்பீங்க. அதே எஃபர்ட்டையும் அதே சிந்தனையும் இன்னும் கூடுதலாக செலுத்தி உங்களுடைய கூட்டாளிகளையும் செலுத்த வைத்தால் மட்டுமே நீங்கள் அரசியலில் வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் ஒரு இன்னைக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, இவனும் சரியில்லை, அவனும் சரியில்லை, இவனும் சரியில்லை, அப்பா நீயாவது வந்து காப்பாற்றுவியா அப்படின்ற மாதிரி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்றதெல்லாம் யோசிக்கலை. இந்த அந்த பண முதலைகள்கிட்ட இருந்து, இந்த பெருச்சாளிங்கிட்ட இருந்து நம்மளை சுரண்டி சாப்பிட்றாங்க, பெரிய ஊழல் முறைகள் நடக்குது, இதிலிருந்து நம்ம விடுபட்டால் போதும், யாராவது புது ஆள் வரட்டுமே, ஒரு யங்ஸ்டர் வரட்டுமே, ரொம்ப அறிமுகமான ஒருத்தர் வரட்டுமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான், பொதுவான மைண்ட் செட்டு தான். விஜய் வந்தாருன்னா இதோட மோசமான ஆட்சி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு அரசியலை பற்றி எதுவும் தெரியாது, அதிகாரிகள் சுற்றி இருக்கிறவங்க அவர் எப்படி ஆட்டி வைப்பாங்கன்னு தெரியாது. பெரிய கேள்விக்குறி, மிகப்பெரிய கேள்விக்குறி. அவர் நல்ல ஆட்சி தருவார்ன்றதுக்கு என்ன கேட்டிங்கன்னா 90%, 99% வாய்ப்பு இல்லை. ஆனால் மக்கள் நம்புகிறாங்கன்ற யதார்த்தத்தை நான் பார்க்குறேன். அப்போ அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி தன்னை தகவமைத்து கொள்ளாமல் அவர் வந்து இன்னும் சினிமான்ட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதே சமயம் அவர் வந்தாருன்னா மிகப்பெரிய எழுச்சி இருக்கும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் வந்து ஃபீல்டுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கம் ஏற்படும். அது பின்வாங்காமல் அது எப்படி வந்து அந்த நேரத்தில் என்ன மாதிரியான பிரச்சாரம் பேசும்போது என்ன மாதிரியான வார்த்தைகளை உச்சரிக்கிறாரு, எப்படி பிஹேவ் பண்ணுறாரு, அவருடைய தொண்டர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அது என்ன விதமான ஒரு எதிர்விளைவுகளை தாக்கத்தை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்துதுன்றது பொறுத்து தான் வந்து அவருடைய வெற்றி. பட் ஆனால் அவர் அதிமுக கிட்ட போகாமலே ஜெயிக்கிற அளவுக்கு அவர் கட்சிக்கு ஒரு தகுதி இருக்கான இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு மக்கள் மத்தியில் அந்த இருக்கிறதுன்றது யதார்த்தமாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பெண்ணோ ஒரு இளைஞனோ வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கான மனநிலையில் இருக்கிறான். நான் பார்த்து பேசுன வரைக்கும் தெரியுது. அப்போ வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவை நீங்கள் வந்து பொருட்படுத்தாமல் நீங்கள் அலட்சியமாக இருக்கீங்கன்னா என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இப்படிப்பட்ட வாய்ப்பு வந்து எம்ஜிஆருக்கே உடனடியாக கிடைக்கல. எம்ஜிஆர் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வரும்போது அன்றைக்கு இருந்த மக்கள் மனநிலையில் எப்பா நடிகன் பாவன் என்ன தெரியும், அவன்லாம் அரசியலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா ஒரு மிடில் ஏஜில் இருக்கவங்களும் சாதாரண படித்தவர்களும் வந்து அன்னைக்கு ஈஸியாக அக்செப்ட் பண்ணலை எம்ஜிஆர். இல்லை சார், அன்னைக்கு ஆல்ரெடி அவர் ஒரு 28 வருஷம் அரசியலில் இருந்திருக்காருல்ல சார் அந்த காலகட்டத்தில். இருந்தாலும் கூட அவருக்கு என்ன நாலேஜ் இருக்குது அப்படின்னு யோசிச்சாங்க அன்னைக்கு இருக்கிற மக்கள் வந்து. ஏன்னா அன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாங்க, காமராஜர் இருந்தாங்க, என்ன அண்ணா காமராஜர் ராஜாஜி எல்லாம் பார்த்த
மக்கள் அன்னைக்கு இருந்தாங்க. பெரிய பெரிய ஜாம்பவான்களை பார்த்தவங்க. அப்போ தான் சுதந்திர போராட்டம் முடிந்து ஒரு 20-25 வருட காலகட்டம். திமுகலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நாலேஜ் உள்ளவங்களாம் இருந்தாங்க. ஆவலர் நெடுஞ்செழியன், அன்பழகன், பெரும் பெரும் தலைவர்கள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயம், ஒரு வரலாற்றை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க அடி முதல் நுனி வரையும் பேசுவாங்க. ஒவ்வொருத்தருமே மிகப்பெரிய நாலேஜ் உள்ளவங்க. அந்த கட்சியிலையுமே கூட எம்ஜிஆரை வந்து ஒரு நடிகராக தான் நடத்தினாங்களே தவிர தலைவராக கருதலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ஜிஆரை ஒரு நடிகராக மட்டும்தான் ட்ரீட் பண்ணாங்க. அவர் வந்து ஒரு தலைவராக யாருமே ட்ரீட் பண்ணல. ஆனால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்தது. மக்கள் வந்து பேராதரவு இருந்தது அவருக்கு. அது மறுக்க முடியாது. ஆனால் அவர் தலைவராக கருதப்படவில்லை என்ற யதார்த்தம் நான் சொல்ல வரேன். அவர் வந்துட்ட பிற்பாடு அவருக்கு எப்படி ஆதரவு ஏற்பட்டதுன்னா, கருணாநிதி அவருக்கு துரோகம் பண்ணிட்டாரு, ஐயோ பாவம், இந்த உணர்வு தான். இந்த மனுஷன் வந்து கருணாநிதி முதலமைச்சராக வர்றதுக்கு உதவி பண்ணார். அந்த கட்சிக்காக 20 வருஷம் பாடுபட்டார். இப்போ அவரை தூக்கி எறிகிறாங்களா, ஐயோ பாவம், இந்த அனுதாப உணர்வு தான் அவரை வந்து தூக்கி நிறுத்தினதை தவிர இவர் வந்து நம்மளை காப்பாற்றுவார்ன்றதுக்காக அவங்க ஓட்டு போடல. அந்த மைண்ட் செட் அப்படி இருந்துச்சு. அதை நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ என்ன மனநிலைன்னா, திமுகவும் சரியில்லை, அதிமுகவும் சரியில்லை, எந்த கட்சியும் சரியில்லை, யாராவது புதுசாக ஒருத்தன் வரமாட்டானா ஆபத்து போந்தவன், இந்த மனநிலை இருக்கு. இப்படி ஒரு மனநிலை இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் இதை கேபிட்டலைஸ் பண்ணுவாரா அப்படின்ற கேள்வி எழுதல சார். அந்த எந்த அளவுக்கு அவர் கூட வந்து ஆட்கள் இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கணும் இல்லையா சார்? இன்ன வரைக்கும் அது வந்து ஒரு நம்பிக்கையாக வரலைங்க. விஜய் கூட இருக்கிறவங்களும் சரி, அவரும் சரி, ஒரு நல்லாட்சியை கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கையை வந்து படித்தவர்களுக்கு ஓரளவுக்கு சிந்திக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படலை. பாமரத்தனமாக அவருடைய சினிமா ஈர்ப்பில் வந்து ஓட்டு போடுறவங்க போட்டுருவாங்க. ஆனால் கொஞ்சம் யோசிக்கிறவங்க டக்குன்னு ஓட்டு போட்டுற மாட்டாங்க. அவருக்கான அந்த மாநாட்டில் கூட்டம் பார்க்கும்போது கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸோட ஓட்டு அவருக்கு இருக்கு அப்படின்னு தெரியுது சார். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர்கிட்ட வந்ததா சொல்றாங்க. அதிகாரப்பூர்வமாக பார்க்கும் பொழுது 3லேருந்து 6 லட்சம் வரலும் வந்ததா சொல்றாங்க சார். இது எந்த அளவுக்கு கன்வெர்ட் ஆகும் சார்? அதான் சொல்கிறேனே, இது நீங்கள் இந்த மாநாடு நடத்தி ஆட்சி 10 மாதம் இருக்குமா, 1 வருஷம் கிட்ட ஆக போகுது. 1 வருஷம் கிட்ட ஆகுதான். ஸோ இந்த 1 வருஷத்தில் இன்னும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பேட், வெரி பேட் பெர்ஃபார்மன்ஸ். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு அவருடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்க முடியல, எந்த ரியாக்ஷனும் தெரிஞ்சுக்க முடியல. மக்கள் பிரச்சனைகளுக்காக பெரிய அளவில் களம் காணவும் இல்லை. இப்படி ஒரு அரசியல் கட்சியை எப்படி நம்புறது அப்படின்றது தான் நமக்கு வந்து இருக்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு மாஸ் மூமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணலையா சார் அவர்? அதோட மொமெண்டம் அப்படியே கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அவ்வளோ பெரிய எழுச்சியம் மேலும் மேலும் வளர்த்து எடுத்துகிட்டு போயிருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஆட்சியில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா எப்படி இந்த உங்களுக்கு கூட இருக்கிறவங்களையும் அதிகாரிகளையும் எதிர்கட்சிகளையும் எப்படி சமாளிப்பீங்க? குறைந்தபட்சம் நீங்கள் வந்து இப்போத்துலேருந்தே அரசியலில் ஈடுபட்டு எதிர்ப்புகளை எல்லாம் வந்து நீங்கள் வந்து அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் விழிப்புணர்வோடு இருக்கணும். எப்போ வேணாலும் நமக்கு ஆபத்து ஏற்படலாம். கூட இருக்கிறவனே குழி பறிக்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு களம்னா அது அரசியல் மட்டுமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் களத்தில் வந்து நீங்கள் வந்து தயங்கி பயந்து வரலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறது தான், சினிமாவுக்கு அதிகமான நேரத்தை கொடுக்குறதும் வந்து எப்படின்னு புரிஞ்சுக்க தெரியல.